சினிமானா என்ன அது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு இவர் ஃபர்ஸ்ட் ஒரு ஃபிலிம் எடுக்கிறாருங்க. யாருன்னா நம்ம டைரக்டர் உபேந்திரா. அந்த ஃபிலிம் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க காமெடி ஃபிலிம், பயங்கர ஹிட் ஆகிடுதுங்க. அந்த மாதிரி ஒரு காமெடி வந்து அது வரைக்கும் கன்னடா ஃபிலிமில் யாரும் பார்க்கல. பொதுவாகவே ஒரு படம் ஹிட் ஆயிடுச்சுன்னா அதே ஜானரில் அடுத்து போவாங்களே, ஆனால் நம்ம தலைவன் அப்படி பண்ணலங்க. உடனே அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹாரர் ஃபிலிம் எடுக்கிறாருங்க. புஷ்ன்னு ஒரு படம் எடுக்கிறாருங்க. அது பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஹாரர் ஃபிலிம்ங்க. என்னடா இது இப்போதான்டா ஒரு காமெடி ஃபிலிம் எடுத்தாரு, அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு ஹாரர் ஃபிலிம் எடுக்கிறாருன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஆச்சரியமாக இருந்துச்சுங்க. அந்த படமும் பயங்கர ஹிட்டும் ஆச்சு. பொதுவாக அடுத்தடுத்து ஹிட்டு கொடுத்தா உடனே படத்தை கமிட் பண்ணி கடன்னு ரைட்டிங் பண்ணி அது இதுன்னு பண்ணி மூவியை எடுத்துருவாங்கள்ல. ஆனால் இவர் அப்படி பண்ணல. 2 வருஷம் சும்மா இருந்துட்டு அடுத்ததாக ஒரு மூவியை கொடுக்குறாருங்க. பிளாஸ்டான மூவி ஓம்னு. இந்த படத்தை பற்றி நான் சொல்லணும்னு அவசியம் இல்லைங்க, ஊரே சொல்லும். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த ஓம்ன்ற மூவி தான் உபேந்திராவுக்கு ஒரு பெரிய பேரை வாங்கி கொடுத்தது. ஓமில் பார்த்தீங்கன்னா யார் ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ராஜ்குமார் தெரியும் எல்லாருக்குமே. கன்னட சூப்பர் ஸ்டார் ராஜ்குமார், அவரோட சன்